சார், எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார். செத்து போனன்னைக்கே வரலாம்ல, வரல. அவன் எங்கே போட்டான். 4 நாள் கழித்து துக்கம் கண்டுக்கிறதுக்காக வர்றார். ஆனால் வரும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த துண்டை எடுத்து வாயில் வச்சு பொத்திக்கிட்டு வர்றான். அப்படி பொத்திக்கிட்டு அப்படி வர்றான். தம்பின்னா வாங்கண்ணே உட்காருங்க. பாட்டி பாட்டி தான். அவன் சந்தேகத்திலே வர்றான், செத்தது பாட்டியா? அவருக்கு அவன் ஒன்றும் தெரியாமலே வர்றான்னு வச்சுக்கலேன். தம்பி பாட்டி, பாட்டி தான், உட்காருங்க. என்ன பண்ணுச்சு? 109 வயசில் ஒரு கிளவி சாகிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு 109 வயசு ஆனதே ஒரு காரணம்தான். இவன் கேட்குறான், என்ன பண்ணுச்சின்னு கேட்குறான். அது கேட்கணுங்கிற முறைப்படி கேட்குறான் அவன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுச்சின்னா, நான் சும்மா ஏதாவது சொல்லணும்ல. இந்த பக்கம் வலிக்கு, அது பேசியே ரொம்ப காலமாச்சு. நான் சொல்கிறேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. நம்ம டாக்டர்கிட்டலாம் கொண்டு காமிச்சோம், முல்லை இறந்து போச்சு அப்படின்னு. அதுக்கு வந்தவன் சொல்கிறான், நீங்கள் ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னு. ஏன், நானே சும்மா சொல்கிறேன். அவன் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறான், ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க? அவர் என்ன டாக்டர்? அவர் யமனுக்கு ஏஜென்ட் மாதிரில வேலை செய்கிறாரு அப்படிங்கிற. நான் என்னமோ சொல்கிறேன், அதுவே விட மாட்டேங்கிறீடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்தவன் வர்றவனுக்கு சொல்லலாம்ல, அதுக்காக என்ன செஞ்சுருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. தஞ்சாவூருக்கு கொண்டு போயிருக்க வேண்டியது தானே. எதை 109 தஞ்சாவூருக்கு எடுத்துக்கிட்டு போய் அது வழியிலேயே போய் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு நம்மளை பாடாப்படுத்தணுங்கிற ஆசையில் சொல்கிறான். அங்கே கொண்டு போயிருக்க வேண்டியதானேன்னா, சரி அடுத்த ஆளுக்கு நான் வச்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவன் போச்சுட்டான். அடுத்தபடி ஒருத்தன் இதேமாரி துண்டு. நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, துக்கத்துக்கு வர்ற ஆட்கள் துண்டை வாயில் வச்சுக்கிட்டு வர்றாங்களே ஏன்னு தெரிஞ்சுது. அவன் துக்கமாக இருக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறான். நம்மளுக்கே துக்கம் இல்லை, போனது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதில் இவருக்கு என்ன துக்கம்? இவர் வீட்டுக்கு அந்தாண்ட உள்ளவர், அவர் வரும்போது வச்சுட்டு வர்றாருன்னா துக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம், தெரியப்படாதுங்கிறதுக்காக தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி அப்படிங்கிற விஷயத்த உண்மையை நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஆள் வந்தான், தம்பி நான் உட்காருங்கண்ணே. பாட்டி, பாட்டி தான், உட்காருங்க. என்ன பண்ணிச்சேன்னு நான் சொன்னேன், இங்கே வலிக்குதுன்னு சொன்னிச்சு, தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. தஞ்சாவூர் சொன்னதா? ஏன்னா மேற்கொண்டு அவனை பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. சார் வந்தவன் அதோட போகலாம்ல சார், ஒரு காப்பியை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போகலாம்ல. ஏன் தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனீங்கிறான். என்னடா இது, தஞ்சாவூரை சொன்னால் விடுவான்னு பார்த்தா இவன் தஞ்சாவூருக்கும் ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு, ஏங்க தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனால் என்னன்னு. அட ஏன் தம்பி, தஞ்சாவூரில் வைத்தியமாக பண்ணுறான், வியாபாரம்ல பண்ணுறான். இப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்ன கை வைத்தியமாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா, சரி அடுத்த ஆளுக்கு கை வைத்தியம் வச்சுக்கலாம் போட அப்படின்னுட்டு அனுப்பி விட்டுட்டு பார்த்தேங்க. இப்போ என் மனசு கஷ்டமாக, எதை சொன்னாலும் கேள்வி கேட்குறான். இப்போ அவனுக்கு கேள்வி கேட்குறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? ஏதோ அந்த கிழவியை நான் கொண்டு விட்டது மாதிரியும், இவன் எல்லாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேட்குறானே தவிர துக்க விசாரணைக்கு வந்தவன் மாதிரி தெரியல எனக்கு. என்ன அப்புறம் ஒருத்தன் வந்தான், தம்பி நான் உட்காருங்க. பாட்டி பாட்டி தான். என்ன பண்ணிச்சு? அடுத்து அதானே கேட்பான், என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலைன்னு. அவனுக்கு அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன? நான் ஏதாவது சொன்னால் தானே அவன் கேட்கலாம். நான் தான் ஒன்றும் பண்ணலைன்னா, ஐயா என்னடா இவன் இந்த மாதிரி ஏடா கூடமாக பேசுகிறானேன்ட்டு அப்புறம் அவனா விதி முடிஞ்சு போச்சுங்க, விடுங்க. அது சார் தான்ட்டு போயிட்டான் சார்.